அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 816வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு நிலக்கடலையில் நீர் மேலாண்மை என்பது ஆகும். இந்த நிகழ்ச்சி நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூத்த பேராசிரியர் டாக்டர் ஏ மோத்திலால் அவர்கள். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்வோம். இந்த ஒரு இனிய வாய்ப்பினை நல்கிய அக்ரி ஜோ சார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலை சாகுபடி செய்யக்கூடிய அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் இந்த இனிய தருணத்திலே எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அறுவடை மிக முக்கியமான விஷயம். அறுவடை எப்போ செய்யணும்னாக்கா, ரேண்டமா எங்கேயாவது ஒரு 2 இடத்துல என்ன செய்றீங்கனாக்கா, கடலை செடியை பிடுங்குங்க. நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த டூரேஷன் இருக்கு இல்லையா, நாங்கள் இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளார இது அறுவடைக்கு வந்துடும் சொல்றோம் இல்லையா, அந்த சமயத்தில் என்ன செய்றீங்கனாக்கா, செடியை பிடுங்குங்க. அந்த செடியில் இருக்கக்கூடிய காய்களை வந்து சரியா பிரிச்செடுங்க. பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த காயை உடைங்க. ஒவ்வொரு காயும் உடைக்கணும். இந்த படத்துல வச்சிருக்கிற மாதிரி நாங்கள் என்ன செய்யணும், காயை வந்து உடைக்கணும். உள்ள இருக்கக்கூடிய அந்த தோலானது நல்ல கருத்து இருக்கணும். அப்படி கருத்து இருந்ததுன்னா தான் அறுவடைக்கு வந்து ஏற்ற தருணம் அப்படின்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு செடியில வந்து உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு செடிக்கு வந்து 10 காய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 காயில குறைஞ்சது வந்து 8 காயாவது உள்ள வந்து தோல் பகுதியாகிறது நல்லா கருத்து இருக்கணும். கருத்து இருந்ததுன்னா நீங்க டப்புன்னு நீங்க அறுவடை பண்ணலாம்னு அர்த்தம். வெள்ளை வெளியேறுன்னு இருந்ததுனாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு அர்த்தம். அதாவது ஒரு 10ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 6 வந்து வெள்ளை வெளியேன்னு இருக்குது அப்படின்னாக்கா டெஃபினட்டா வேற வழியில நீங்க காத்து இருந்தா. எப்ப வந்து 80% காய்கள் உடைச்சி பார்க்கும்போது உள்ள வந்து கருமை நிறத்துல தோல்கள் இருக்குதோ, அது வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன செய்யணும்னாக்கா அறுவடைக்கே நீங்க ஆரம்பிக்கணும். அதனால பார்த்துக்கிட்டு அறுவடை பண்ணுங்க, அவசரப்பட்டு பிடிக்கிறாது. ஓகேங்களா? அடுத்து அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் செடியை வந்து அப்படியே என்ன செய்யலாம்னாக்கா, காய போடுறது நல்லது. அப்படியே வயல்லே காய போட்டுறது நல்லது. புடுங்கிட்டு அப்படியே வயல்லே போட்டுடணும். குஜராத்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விவசாயிகள் என்ன செய்யறாங்கனாக்கா, புடுங்கினதுக்கு அப்புறம் வயல்லே போட்டுருவாங்க, கொடியோடே போட்டுருவாங்க. அப்படியே கிடக்கும், ஒரு 4 நாள் 5 நாள் கிடக்கும், நல்லா காயும், சருகு ஓடுற மாதிரி காயும். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கனாக்கா, அந்த காய்களை பிரிச்செடுக்கிறதுக்கு ஒரு இயந்திரம் இருக்கு. அந்த இயந்திரத்துல என்ன செய்வாங்கனாக்கா, அந்த காயோட கொடியோட தூக்கி அள்ளி கொட்டுவாங்க. கொட்டினாங்கனாக்கா அழகா என்ன செய்யுது, காய்கள் உங்களுக்கு ஈஸியா பிரிஞ்சு வந்துடும். ஸோ குஜராத்ல வந்து பெரும்பாலான விவசாயிகள் இது மாதிரி தான் வந்து அவங்க காய்களை பிரிச்செடுக்கிறாங்க. ஏன்னா ஆளுங்க கிடைக்கல. நிலக்கடலை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆளே கிடைக்கல. அதனால கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மிஷினை வந்து பயன்படுத்தினோம்னா தான் ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற ஒரு லாபத்தை வந்து பெற முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஒரு மிஷின் இருக்கு, இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் வந்து ஜஸ்ட் ஒரு மாடலுக்காக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க.
விவசாயிகள் இதை வந்து கவனமா கையாண்டு எல்லாரும் நல்ல மகசூல் எடுக்கணும், நல்லா லாபம் எடுக்கணும் அப்படிங்கிற இந்த தருணத்துல கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை நிலக்கடலை அறுவடை உத்திகள் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியை நமக்கு வழங்கியவர் இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஏ மோதிலால் அவர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.